இது வந்து ரேஷன் அரிசிங்க. ரேஷன் அரிசி ஒரு படி 200 கிராமு துவரம்பருப்புங்க. அதுவும் ரேஷன் துவரம்பருப்பு தான். நல்லா இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். இல்லை கல் மண் தூசியெல்லாம் இருக்குது, நல்லா சுத்தமாக களைஞ்சிடணும். எப்போதும் நமக்கு இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி தான். இதில் வந்து 100 கிராம் வந்து உளுந்து வெந்தயம், சரிங்களா? 100 கிராம் தான். இதில் 1 கிலோவுக்கு 200 துவரம்பருப்பு. இல்லை துவரம்பருப்பு தோசை நல்லாயிருக்குங்க. இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து ஃபஸ்ட்டு ஓடுதுங்க. அடுத்து அரிசி அரைச்சிக்கலாம். தனித்தனியாக தான் அரைக்கணும். மாவு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதில் ஒரு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா நல்லா பொசு பொசுன்னு வரும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுறேன்னா தேங்காய் சேர்த்து அரைச்சோம்னா தோசை வந்து ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வருங்க. அரைச்சாச்சுங்க. தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. எப்போதும் இட்லி மாவுக்கு நமக்கு புளிக்கும்ல, அதே மாதிரி தான் இது 8 மணி நேரம்னா அது புளிக்கணும். மாவு தயாராகிட்டு பிடிச்சிட்டுங்க. இப்போ ஊற்றலாம். கல் அடுப்பில் வச்சாச்சு. சாதாரண தோசையை விட இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேகட்டும். தோசை நல்லா சவந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு தோசை ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து எலும்பு வந்து வலுவாகுமாங்க துவரம்பருப்பு அதிகமாக சாப்பிட்டா. வெள்ளையணுக்கள் பருப்பு வகைகள்னாலே முதல்ல வெள்ளையணுக்கள் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரம் வந்து நமக்கு எந்த ஒரு வியாதியும் அட்டாக் ஆகாது. நம்ம எலும்புகள் தசைகளை வலுப்படுத்திக்கிறதாம், இரத்த சோகை தவிர்க்கிறதாம், மேலும் சளி கொழுப்பு போன்றவை குறைக்கவும் பயன்படுகிறது ஃப்ரெண்ட்ஸா. பருப்பு வகைகள்னாலே வெள்ளையணுக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கிறதாங்க. இதயத்தில் வந்து கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதாங்க. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கிறதாம். இவ்வளோ இது இருக்குது. எடை குறைப்பு குண்டாக இருக்கிறவங்க துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு தோசை வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம். இட்லிக்கு மாவாட்டில் இதில் ஒரு படி தனியாக போட்டுக்கிட்டிங்கன்னா அரைக்கிறது ஈஸியாக இருக்குங்க.